வணக்கம். இது உங்கள் தாத்தா ராமசுப்பு. உலக பொதுமறை திருக்குறளை நான் புரிந்து கொண்ட மட்டில் சிறு கதைகள் மூலம் சொல்லும் முயற்சி இது. தவறிருந்தால் திருத்தவும், பிடித்திருந்தால் ஆதரவளிக்கவும். மாநகரத்தின் ஒரு நவீன உணவகத்தில் செல்வம் விதவிதமான உணவுகளை மேஜை நிறைய ஆர்டர் செய்து அமர்ந்திருக்கிறார். சுடச்சுட வரும் உணவுகளின் வாசனையை நுகர்ந்து அவர் மிகுந்த மகிழ்ச்சியோடு சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். உலகத்தில் நடக்கும் வேறு எந்த விஷயமும் அவருடைய கவனத்தை ஈர்க்கவில்லை. அதே உணவகத்தின் மற்றொரு பகுதியில் இளங்கோவன் கையில் ஒரு சிறிய புத்தகத்தை வைத்துக்கொண்டு காபி குடித்துக் கொண்டிருக்கிறார். அவர் உணவை விடவும் அந்த புத்தகத்தில் இருக்கும் வரிகளையே நயந்து படித்துக் கொண்டிருக்கிறார். அவ்வப்போது சுற்றியிருக்கும் மனிதர்களின் செயல்பாடுகளை கவனித்து புன்னகைக்கிறார். செல்வம் தன் மேஜையில் இருந்த உணவுகள் அனைத்தையும் சாப்பிட்டு முடித்துவிட்டு திருப்தியோடு கைகளை கழுவச் செல்கிறார். போகும் வழியில் தற்செயலாக இளங்கோவனின் மேஜையை கடந்து செல்லும்போது அவர் கையில் இருக்கும் புத்தகத்தை பார்க்கிறார். இளங்கோவனை நோக்கி ஏளனமாக ஒரு பார்வையை பார்க்கிறார். இருவரும் உணவகத்தை விட்டு வெளியே வரும்போது தற்செயலாக அறிமுகம் ஆகிறார்கள். இளங்கோவன் செல்வத்திடம் அன்பாக பேச்சு கொடுக்கிறார். ஆனால் செல்வமோ அந்த உணவகத்தில் எந்த உணவு மிகவும் சுவையாக இருந்தது என்பதை பற்றி மட்டுமே பேச்சைத் தொடங்குகிறார். இளங்கோவன் நகரின் மையப் பகுதியில் இருக்கும் ஒரு பெரிய நூலகத்திற்குச் செல்கிறார். அங்கு நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. அவர் தனக்கு தேவையான ஒரு தத்துவ புத்தகத்தை தேடி எடுத்து அமைதியாக படிக்கத் தொடங்குகிறார். அதே நேரத்தில் செல்வம் நகரின் மற்றொரு தெருவில் இருக்கும் ஒரு பிரபலமான இனிப்புக் கடைக்குச் செல்கிறார். அங்கு வண்ணமயமாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் இனிப்புகளை பார்த்து அவர் நாக்கில் எச்சில் ஊறுகிறது. அவர் ஒரு பெரிய பெட்டி நிறைய இனிப்புகளை வாங்குகிறார். மாலை நேரத்தில் நகரின் ஒரு பொது அரங்கில் புகழ்பெற்ற அறிஞர் ஒருவரின் சொற்பொழிவு நடைபெறுகிறது. இளங்கோவன் அந்த அரங்கத்தின் முன் வரிசையில் அமர்ந்து அறிஞரின் உரையை மிகவும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார். அவரின் முகத்தில் அறிவு தேடலின் மகிழ்ச்சி தெரிகிறது. அரங்கிற்கு வெளியே இருக்கும் ஒரு தள்ளுவண்டிக் கடையில் செல்வம் காரசாரமான உணவுகளை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். அரங்கிற்குள் இருந்து வரும் சொற்பொழிவின் சத்தம் அவருக்கு ஒரு சலனமாகவே தெரியவில்லை. அவர் தன் உணவின் காரத்தை மட்டுமே ரசித்துக் கொண்டிருக்கிறார். சொற்பொழிவு முடிந்து வெளியே வரும் இளங்கோவன் செல்வத்தை மீண்டும் அங்கே பார்க்கிறார். இளங்கோவன் செல்வத்திடம் உள்ளே நடந்த அற்புதமான உரையை பற்றி பேசுகிறார். ஆனால் செல்வம் உள்ளே பேசுவதைக் கேட்டு என்ன பயன், இந்த வடை எவ்வளவு ருசியாக இருக்கிறது பார் என்று கூறுகிறார். இளங்கோவன் செல்வத்திற்கு புரிய வைக்க எண்ணி அவரை அடுத்த நாள் ஒரு நல்ல இலக்கிய கூட்டத்திற்கு அழைக்கிறார். செல்வமும் வேறு வழியின்றி அவரோடு வரச் சம்மதிக்கிறார். இளங்கோவன் மனதில் எப்படியாவது செல்வத்திற்கு நற்சிந்தனைகளின் சுவையை ஊட்ட வேண்டும் என்று நினைக்கிறார். அடுத்த நாள் மாலை இருவரும் ஒரு பெரிய கூட்ட அரங்கிற்குள் நுழைகிறார்கள். அங்கு கவிதை வாசிப்பும் அறநெறி சார்ந்த கலந்துரையாடலும் நடந்து கொண்டிருக்கிறது. அரங்கம் முழுவதும் மக்கள் அமைதியாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இளங்கோவன் மேடையில் நடக்கும் நிகழ்வுகளை தன் செவிகளால் உள்வாங்கி மெய் மறந்து ரசித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் செல்வத்திற்கு அங்கே அமர்ந்திருப்பது பெரும் நரகமாக தோன்றுகிறது. அவர் எப்போது இந்த பேச்சு முடியும், எப்போது சாப்பிடலாம் என்று கடிகாரத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார். கூட்டத்தின் இடைவேளையில் செல்வம் பொறுமை இழந்து அரங்கிற்கு வெளியே ஓடி வருகிறார். அவர் அங்கிருந்த ஒரு பழச்சாறு கடைக்குச் சென்று பெரிய அன்னாசி பழச்சாற்றை குடிக்கிறார். தன் காதுகளுக்குள் புகுந்த நல்ல வார்த்தைகளை விட தன் நாக்கிற்குச் சென்ற பழச்சாறே அவருக்கு நிம்மதியே தருகிறது. இளங்கோவன் வெளியே வந்து செல்வத்தை தேடுகிறார். செல்வம் பழச்சாறு குடிப்பதை பார்த்து பரிதாபப்படுகிறார். செல்வம், காதுகளால் கேட்கும் நல்ல விஷயங்கள் நம் அறிவை வளர்க்கும், அதுவே நிலையான இன்பம் என்று மென்மையாக எடுத்துச் சொல்கிறார். செல்வமோ இளங்கோவனின் அறிவுரையை காதில் வாங்கிக் கொள்ளாமல், எனக்கு இந்த வெற்று பேச்சுகள் பிடிக்கவில்லை, உடம்பிற்கு தேவையான உணவே முக்கியம் என்று வாதிடுகிறார். அவர் தன் சிந்தனையை மாற்றிக்கொள்ள தயாராக இல்லை. நாட்கள் கடக்கின்றன. செல்வத்தின் கவனம் முழுவதும் உணவின் மீதே இருப்பதால் அவர் உடல் நலம் குன்றத் தொடங்குகிறார். ஆனாலும் அவர் தன் நாவடக்கத்தை கற்றுக்கொள்ளவில்லை. சுற்றியிருக்கும் மனிதர்கள் பேசும் நல்ல ஆலோசனைகளையும் அவர் செவி கொடுத்து கேட்பதில்லை. மறுபுறம் இளங்கோவன் பல நல்ல மனிதர்களின் நட்பை பெற்று
அறிஞர்களின் அறிவுரைகளை கேட்டு சமூகத்தில் ஒரு மதிக்கத்தக்க மனிதராக உயர்கிறார். அவருடைய பேச்சை கேட்க பல மனிதர்கள் அவரை சுற்றி வருகிறார்கள். ஒரு நாள் ஒரு பெரிய பொது விழாவில் இளங்கோவனுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அவர் மேடையில் நின்று மனித வாழ்க்கையின் உன்னதத்தை பற்றி பேசுகிறார். மக்கள் அனைவரும் எழுந்து நின்று அவருக்கு கைத்தட்டி பாராட்டுகிறார்கள். அதே கூட்டத்தின் கடைசி வரிசையில் செல்வம் உடல் நலிவுற்று கையில் ஏதோ ஒரு நொறுக்குத் தீனியை தின்று கொண்டே அமர்ந்திருக்கிறார். மேடையில் இளங்கோவன் பேசுவதோ மக்கள் கைத்தட்டுவதோ அவர் மனதில் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. இளங்கோவன் மேடையிலிருந்து இறங்கி வந்து செல்வத்தை பார்க்கிறார். திருவள்ளுவரின் குரல் இளங்கோவனின் நினைவுக்கு வருகிறது. காதால் நல்ல விஷயங்களைக் கேட்டு உணராத வெறும் வாயின் சுவையை மட்டுமே தேடும் மனிதர்கள் வாழ்ந்தாலும் இறந்தாலும் உலகிற்கு என்ன பயன் என்று எண்ணி வருந்துகிறார். நாளை சந்திப்போம். இன்று விடை பெறுகிறேன். நன்றி.